இந்த 3 காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய நாமம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அவர் உங்களுக்கு கொடுக்கிற தைரியம் உங்களுக்கான காரியங்களை நிச்சயமாக உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். அவர் கொடுக்கிற தைரியம், ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கிற தைரியம் உங்களுக்கு காரியங்களை நடப்பி. 3வது, அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு வெளிப்புறமான வெளியரங்கமான அற்புதங்களை நிச்சயமாய் செய்து முடிக்கும். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஒருவேளை நீங்க புதுசா முதல் நபரை பார்க்கலாம். இந்த இயேசுவை குறித்து முதல் முறையா நீங்க கேள்விப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். இந்த இயேசுவாகிய தேவன் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த இயேசுவின் பெயரை நீங்க கூப்பிட்டு ஜெபிக்கும் பொழுது, பிரார்த்தனை பண்ணும் பொழுது, அந்த இயேசு சுவாமி உங்கள் பிரார்த்தனைக்கு மனம் இறங்கி பதில் கொடுப்பார். நீங்கள் கேட்கிற காரியங்களை உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். எது நிமித்தமாய் சோர்ந்து போய் குழம்பி போய் நீங்க இருந்தீங்கன்னா இந்த இயேசுவினிடத்துல நீங்க ஜெபித்து பாருங்க, பிரார்த்தனை பண்ணி பாருங்க. அந்த தேவன் உங்களுக்கு சூழ்நிலைகளை தாண்டுவதற்கான தைரியத்தை கொடுப்பார். சில நேரம் சூழ்நிலைகளையே உங்களுக்காக மாற்றுவார். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் கேட்கிற இந்த இயேசு சுவாமி உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்.